மக்களை சென்னை கோயம்பேட்டுல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பார்ல சனிக்கிழமை நைட்டு 2 குரூப் குடிச்சிட்டு ஒருத்தர் அடிச்சிருக்கானுவ. அதுல கோபம் அடைஞ்ச ஒரு குரூப் இன்னொரு குரூப்ல இருந்த இலங்கை தமிழரை சேர்ந்த ஒரு இளம் பொண்ண கார் ஏத்தி கொண்டு. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, மத்த செய்தி சேனல்ல இந்த நியூஸ பத்தி சொல்லும் போது தனியார் பாரு சொல்லிட்டு மூடி மறைக்க பாக்குறாங்க. சோ இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, மற்ற செய்தி சேனல்கள் மூடி மறைக்கிற அந்த தனியார் பாரு எது, அன்னைக்கு நைட்டு அங்க என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணை எந்த அளவுக்கு கொடூரமான முறையில கொலை பண்ணாங்க, அந்த பொண்ணோட உடம்பை எங்க இருந்து எடுத்தாங்க, இதுக்கு காரணமான அந்த பயலுவ யாரு, இப்ப இந்த பிரச்சனை என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த சீல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு. நான் அந்த சம்பவ ஸ்பாட்டுக்கே வந்திருக்கேன். மக்களை இப்ப என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். சென்னை கோயம்பேட்டுல இருந்து நீங்க டுவர்ட்ஸ் அண்ணா நகர் போறதுக்கு இந்த ரூட்ல வரும்போது இங்க நான் நிக்கிற இந்த ஜங்ஷன்ல 2 ரோடு பிரியும். ஒன்னு அண்ணா நகர் போறதுக்கு, இன்னொன்னு போரூர் பூந்தமல்லி போறதுக்கு. அப்படி இந்த போரூர் பூந்தமல்லி போற ரோட்ல அப்படி கட் ஆகும் போது இந்த முனையிலேயே சென்னை கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குதுங்க. அந்த ஹோட்டலோட அண்டர் கிரவுண்ட்ல தான் இக்னைட் அப்படின்ற ஒரு பிரைவேட் பப் இருக்குது. சோ அந்த பப்பை பொறுத்த வரைக்கும் சனி ஞாயிறானா சென்னையில இருக்கக்கூடிய பொண்ணுங்க பசங்க எல்லாருமே அப்படி டிச்சுக்குன்னு டிஜே மியூசிக் போட்டுட்டு நல்லா நெக்கா குஸ்ட் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அது அங்க கேஷுவலா நடக்கிறதா. அந்த மாதிரிதான் கடந்த சனிக்கிழமை அங்க நிறைய பேர் குடிக்க வரும்போது அதுல முக்கியமா 2 குரூப் அங்க குடிக்க வந்திருக்காங்க. அன்னைக்கு இந்த பிரைவேட் பப்ல நடந்த தகராறுல அன்னைக்கு கொல்லப்பட்ட அந்த பொண்ணு யாருன்னா, விழுப்புரத்துல இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி இலங்கை தமிழர் முகாமை சேர்ந்த நீங்க போட்டோல பாக்குற 19 வயசான இந்த யான்சி அப்படின்ற இந்த இளம் பெண்ணு தான். இவங்க இப்பதான் ரீசெண்டா +2 முடிச்சிருக்காங்க. அடுத்த காலேஜ் எங்க அட்மிஷன் போடலாம் அப்படின்ற ப்ராசஸ்லயும் ஒரு கனவுல இருந்திருக்காங்க. அப்படி அவங்க இருக்கும் போது அவங்களுக்கு சென்னையை சேர்ந்த ஒரு 17 வயசு ஒரு சின்ன பொண்ணு கூட இன்ஸ்டாகிராம்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சோ கும்மிடிப்பூண்டில இருக்கிற அந்த யான்சி சென்னையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டு பொண்ணை பாக்குறதுக்காக ரீசெண்டா வியாழக்கிழமை இங்க சென்னை வந்திருக்காங்க. சென்னை வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு குடும்பமா நல்லா பழகி பேசினதுக்கு அப்புறமா சனிக்கிழமை நைட்டு குட்டிக்க போலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே பிளான் பண்ணிருக்காங்க. கொல்லப்பட்ட அந்த யான்சிக்கு வயசு 19. அந்த பொண்ணு இங்க ஒரு சேர்க்க வச்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா அந்த ஃப்ரெண்டு, அந்த பொண்ணுக்கு வெறும் வயசு 17. குடிக்கிற வயசாங்க இது. அவங்க வந்து இன்னைக்கு நேரத்தை குடிப்பழக்கத்தை ஆரம்பிக்கல, அவங்களுக்கு 10th இருந்தே குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அந்த பழக்கத்தாலதான் சரக்கு அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி 2 பேருமே சரக்குல தோஸ்தாயி எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற இந்த இக்னைட் லோக்கல் இந்த பப்புக்கு வந்திருக்காங்க சனிக்கிழமை நைட்டு. சோ சனிக்கிழமை நைட்டு இந்த இக்னைட் பப்புக்கு யாரெல்லாம் குடிக்க வந்தாங்க அப்படின்னா, நீங்க போட்டோல பாக்குற இந்த யான்சியும் இந்த யான்சியோட சென்னை ஃப்ரெண்டும், அந்த சென்னை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு 2 புள்ளிங்க பொடி பசங்க. சோ மொத்தமா 4 பேர் வந்திருக்காங்க. அந்த 4 பேருமே எதுல வந்திருக்காங்கன்னா, ஒரே ஒரு டியூக் பைக், ஸ்கூட்டி இருக்கு பாத்தீங்கன்னா புள்ளிங்க பைக், அதுல வந்திருக்காங்க. 4 பேருமே ஹெல்மெட் போடல. சோ அந்த 4 பேருமே டியூக் பைக்ல இந்த பப்புக்குள்ள போயிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நல்லா சரக்கு போட்டு டிச்சுக்கு அப்படியே நல்லா டிஜே மியூசிக் நல்லா டான்ஸ் அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அதே பப்ல இவங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய குரூப் குடிக்க வந்திருக்காங்க. அதுல ஒரு குரூப்ல 7 பசங்க இருந்திருக்காங்க. அந்த 7 பேத்துல 2 பசங்க திமுக கட்சியை சேர்ந்த பசங்க, சரிங்களா? அந்த 7 பசங்களும் நெக்கா அவங்களும் அங்க போதைய போட்டு டிஜே மியூசிக் டிச்சுன்னு ஆடிக்கிட்டு குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரும்போது இந்த யான்சியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க குரூப்பும் அந்த திமுக கார பசங்க இருக்காங்களா அந்த 7 பேர் அவங்க குரூப்பும் நல்லா நெக்கா போட்டு அப்படியே கும்பலா ஆடிக்கிட்டு இருக்கும் போது அந்த பசங்க குரூப் இருக்கானுங்க பாத்தீங்களா, அதுல இருந்து 2 பேரு இந்த யான்சியோட ஃப்ரெண்டோட இடுப்பை பிடிச்சிக்கலையே டான்ஸ் ஆட வரையா பேபி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா உரண்டை எழுதிருக்கானுங்க. சோ இந்த யான்சியோட இடுப்பை பிடிச்சி கண்ட இடத்துல தொட்டு டான்ஸ் ஆட வரையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தகாத வாரத்துல பேசியிருக்காங்க. உடனே இந்த யான்சியோட கூட நீங்க போட்டோல பாக்குற இந்த சின்ன பையன் சொல்லியிருக்கான், ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ரோ, நீங்க ஆடுற மாதிரி தான் அவங்களும் ஆடணும், ஃப்ரீயா ஆட விடுங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க, நீங்களாம் வாங்கடி அப்படி சொல்லிட்டு அந்த யான்சியோட அந்த கூட வந்த பொண்ணையும் கூட்டிட்டு இந்த கேங் தனியாட போயிட்டாங்க. உடனே இந்த பசங்க குரூப் இருக்கானுங்களா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த யான்சி கூட வந்த பொண்ணையும் விட்டு போட்டு பேச்ச போட்டு கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா இந்த பையன் நைஸா நவட்டிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வாக்கியா தகராறுக்குள்ள வர இந்த பையன் இந்த யான்சி எல்லாம் சேர்ந்து இவங்க கூட சண்டைக்கு போக இந்த பாருக்குள்ளேயே சனிக்கிழமை நைட்டு பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு. சோ கரெக்டா மணி 12 வரும்போது இந்த பாருக்குள்ள பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஒருத்தர் மல்லு கட்டிட்டு இருக்காங்க. சோ அப்போ இந்த பாருக்கு செக்யூரிட்டியா இருக்கிற பவுன்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த 2 குரூப்பையும் நீங்க கிளம்புங்க, சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்பையும் வெளியில தள்ளி இருக்காங்க. சோ யான்சி கூட அந்த பொண்ணு பசங்க குரூப்புக்கும் இந்த 7 திமுக கார பசங்க அவங்க குரூப்புக்கும் சண்டை போட்டு 2 குரூப்பையும் பவுன்சர்ஸ் வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த 2 குரூப்பும் லிப்ட்ல இருந்து அப்படிங்க இந்த பார்க்கிங் ஏரியாக்கு வந்துட்டாங்க. இதுல என்ன அப்படின்னா, அந்த யான்சியோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு டியூக் பைக்ல தான் அவங்க 4 பேருமே விதிமுறைகளை மீறி வந்திருக்காங்க.
ஆனா அந்த 7 பசங்க இருக்காங்களா, அவங்க வந்து திமுக கட்சியை சேர்ந்த பசங்க. அவங்க அப்பா கொஞ்சம் பெரிய ஆளு போல. அவனுங்க இசூஸ் அப்படின்ற ஒரு காஸ்ட்லியான ஒரு கார், அது முன்னாடி கார் மாதிரி இருக்கும், பின்னாடி வந்து லோடு ஏத்துற வேன் மாதிரி இருக்கும். அந்த காஸ்ட்லி கார்ல தான் வந்திருக்கானுங்க சரிங்களா. சோ அப்படி வெளியே வந்து 2 குரூப் இங்க பார்க்கிங்ல வச்சு அடிச்சுக்கிட்டானுங்க. ஏய் நீ எப்பற இடுப்புக்குள்ள போச்சு, நீ என்னடா அப்படி சொல்லிட்டு மல்லு கட்டிட்டு இருக்கும்போது இந்த யான்சி கூட வந்து அந்த புள்ளிங்க பையன் அந்த பசங்க எல்லாருமே இந்த திமுக பசங்க இருக்காங்கல்ல, பணக்கார பசங்க, அவங்களுடைய நான் சொன்ன அந்த இசூஸ் கார் இங்க நின்றுருக்கு, அது மேல கல்ல கொண்டு எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ பப்புக்கு உள்ளேயும் தகராறு, பவுன்சர்ஸ் பத்தி விட்டதுக்கு அப்புறமா வெளியே வந்தும் தகராறு, பத்தாத குறைக்கு அந்த யான்சியோட ஃப்ரெண்டு இவனுங்களோட அந்த இசூஸ் கார் மேல கல்ல தூக்கி போட்டு எரிஞ்சு அந்த கோபம், இந்த எல்லா கோபமே அந்த 7 பசங்க கிட்ட அப்படி கடந்திருக்கு. உட்கால் இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. அந்த 7 பசங்க யாருன்னா பாலகுரு, கிஷோர் குமார், மோகனம் சுந்தரம், சுமன், விமல், ஜோஸ்வா, இன்னொரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 பசங்க இருக்கிறாங்க. அதுல வந்து சுமன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட அப்பா பாத்தீங்கன்னா திமுக ஒரு முக்கியமான உறுப்பினர் அப்படின்னு, அவர் ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய பையன் அந்த சுமன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து திமுக ஜென்சி கிட்ஸ் இப்ப புதுசா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாங்களா, அதுல வந்து இப்பதான் உறுப்பினரா சேர்ந்திருக்காரு. மீன்ஸ் அவனும் சின்ன பையன் தான். சோ இந்த 7 பேருமே அவங்க அப்பா கிட்ட இருந்து காரை வாங்கிட்டு வந்து நாங்களாம் டிஎம்கேல பெரிய ஆளுங்களுடைய பசங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தௌலத்துல தான் இங்க வந்து இந்த எல்லா வேலையும் பண்ணிருக்காங்க. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யான்சி கூட வந்து அந்த பொண்ணு, அந்த இன்னொரு புள்ளிங்க பையன், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த திமுக பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, கட்சிக்கார பசங்க, இவங்களுடைய அந்த இசூஸ் காரு மேல கள்ளத்துக்கு அடிச்சிருக்காங்க. அந்த கள்ளத்துக்கு அடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரே ஒரு ஸ்கூட்டில வந்தாங்கல்ல டியூக் பைக்ல, அந்த 4 பேருமே டியூக் பைக்ல ஏறி உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து பைக் அப்படி எடுத்துட்டு அண்ணா நகர் போறதுக்காக அப்படி யூட்டனை போட்டிருக்காங்க. சோ யான்சியோட ஃப்ரெண்டும் ஸ்கூட்டி எடுத்துட்டு இந்த பக்கமா போன உடனே இந்த 7 பசங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு காண்டு, மேல நின்னு சண்டை போட்டாங்க, கீழே வந்து சண்டை போட்டாங்க. நம்ம இசூஸ் கார் மேல கள்ளத்துக்கு அடிச்சிருக்காங்க, நம்ம டிஎம்கேல எவ்வளவு பெரிய ஆளு, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, உடனே உரண்டு எடுத்துட்டு போறேன் மச்சா, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுமன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து அந்த காரை எடுத்துட்டு எல்லா பசங்களையும் ஏத்திட்டு இந்த வழியா போனவங்க பின்னாடியே காரை ஓட்டிட்டு போயிட்டு இடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் இடிக்கும் போது அவங்க வந்து ஒரு மாதிரி ஜர்க் ஆயிட்டு, மச்சா அவங்க இடிக்க வர்றாங்க, யான்சி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே ஸ்பீடப் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஸ்கூட்டி அந்த டியூக்கை வேகமா ஓட்டிட்டு டுவர்ட்ஸ் அண்ணா நகர் நோக்கி போயிருக்காங்க. ஏற்கனவே அந்த 7 பசங்க இடிச்சதுல ஸ்கூட்டியை ஓட்டிட்டு வந்து அந்த சின்ன பையன் ஸ்கூட்டியை ஓட்டிட்டு போறான், பின்னாடி அந்த 17 வயசு பொண்ணும் யான்சியும் இன்னொரு பையனை உட்காந்துருக்காங்க. சோ அந்த 4 பேரும் லைட் அப்படியே ஒரு மாதிரி ஜெர்க் ஆயிட்டாங்க. ஜெர்க் ஆயிட்டு மச்சான் இடிக்க வர்றாங்க வேகமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை முறுக்கும் போது ஆத்திர அடங்காத அந்த 7 பேர் அந்த இசூஸ் கார் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து கோபத்திலையும் போதையிலையும் ஈர அடுத்து போட்டு ஸ்பீடா வந்து முன்னாடி வந்துகிட்டு இருந்த அந்த யான்சியோட அந்த குரூப் மேல பயங்கரமா மோதி இருக்கிறாங்க. மோதுன அந்த ஸ்பீடுல மத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க. ஆனா யான்சி மட்டும் துரதிர்ஷ்டவசமா தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் வரைக்கும் அங்க இருந்து பறந்து இருக்கிறாங்க. சோ பறந்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு போர்ஸா இடிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சோ பறந்து வந்த யான்சி கரெக்டா இங்க வாங்கல, இங்க பாருங்க, இங்க தெரியுதா, அங்க அடிச்ச அட்டியில மத்த யான்சியோட ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த புள்ளிங்க பசங்க அவங்களாம் அந்த பக்கம் விழுந்து கை கால எல்லாம் சிராய்ப்பு மட்டும் வாங்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா யான்சி மட்டும் அடிச்ச அட்டியில தூக்கி எறியப்பட்டு கிட்டத்தட்ட அங்க இருந்து பறந்து வந்து இந்த இடத்துல நங்குன்னு தலை மோதி இருக்குங்க. மோதின வேகத்துல அவங்க தலை வந்து செஞ்சு போயிருக்கு, அவங்களுடைய மூளெல்லாம் வெளியில வந்து ரத்தம் கொட்டி, இங்க பாருங்க இது ஃபுல்லா யான்சியோட மூளை ரத்தம், இங்க பாருங்க இங்கேயும் யான்சியோட ரத்தம் இருக்குது, இங்கேயும் இருக்குது. சோ சம்பவம் நடந்த அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு யான்சி இந்த இடத்துலதான் கொடூரமான முறையில முகம் சிதைக்கப்பட்டு அந்த இடத்துல உயிர் வந்திருக்காங்க. சோ யான்சிய இந்த அளவுக்கு கொடூரமான முறையில காரை ஏத்தி பண்ணதுக்கு அப்புறமா அந்த 7 பயல இருக்கானுங்க பாத்தீங்களா, அவங்க 7 பேருமே நாம மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயத்துல அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அந்த காரை அப்படியே இடிச்சுட்டு திரும்ப யூட்டனை போட்டு மேல போயிட்டு அந்த வழியா இறங்கி கோயம்பேடு போயிட்டானுங்க. சோ கோயம்பேடு போயிட்டு நீங்க போட்டோல பாக்குற இந்த கார் தான் சரிங்களா, இந்த கார் முன்னாடி கட்டி இருந்த அந்த திமுக கட்சி கொடிய அப்படி கழட்டி விட்டு நம்பர் பிளேட்டை மாத்திட்டு கோயம்பேடு கார் பார்க்கிங்ல காரை போட்டு இவனுங்க 7 பேர்ல 6 பேர் மட்டும் பாண்டிச்சேரி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுல மெயினா ஒருத்தர் இருப்பா, அவன் பேரு பாலகுரு, அவனை மட்டும் இங்க லோக்கல்ல இருந்திருக்கான். சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாருக்குள்ள தகராறு, வெளியே தகராறு, இங்க வந்து அடிச்சு போட்டாங்க அப்படின்றத அக்கம் பக்கத்தினர் மக்கள் பார்த்திருப்பாங்களே, அவங்க வந்து கோயம்பேடு போலீஸ்க்கு தகவல் சொன்னதுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்க வந்து அநியாயமா முகம் சிதைக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்த யான்சியோட உடம்ப கைப்பற்றி போஸ்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா யான்சி கூட வந்தா பாத்தீங்களா அந்த பொண்ணு 17 வயசு இங்க பழக்கமான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு உடம்பு முழுக்க பயங்கர அடி, உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணை வந்து கீழ்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. கூட வந்த இன்னொரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த அவனைத்தான் போட்டு நானே வெளுத்திருப்பேன். அந்த பையனுக்கு இங்க மட்டும் கைகால் அடிபட்டிருக்கு.
அவனையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவனுக்கு டிங்கரிங் பஞ்சரிங் வச்சு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க நியர்பை இருக்கிற சிசிடிவி அந்த பார்ல போயிட்டு அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாருக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்களா அட்ரஸோட, அதுல வந்து பாலகுருவோட நம்பர் தான் இருந்திருக்கு. சோ அந்த நம்பரை வச்சு லோக்கல்ல இருந்த பாலகுருவா அப்ப நைட்டா தட்டி தூக்கிட்டாங்க. பாலகுருவை பிடிச்சி உரிச்சு மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கடா அப்படி கேட்கும் போது, சார் அவனுங்களா காரை வந்து கோயம்பேடுல போயிட்டு பாண்டிச்சேரி போயிட்டாங்க சார் சொன்ன உடனே மத்த 6 ஃப்ரெண்ட்ஸோட நம்பரை வாங்கி அதை சைபர் கிரைம்ல கொடுத்து அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி பாண்டிச்சேரியில பதுங்கி இருந்த அந்த 6 பேர் இன்க்ளூடிங் இந்த பண்ணன முத கொண்டு அவனை தட்டி தூக்கிட்டாங்க. சோ திமுக கட்சியில இருந்த அந்த பையன் பாலகுரு மத்த பசங்க சொல்லிட்டு மொத்தம் 7 பேர்கிட்ட நடத்தின விசாரணையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நெக்கா நாங்க கஞ்சா அடிச்சிருந்தோம், நெக்கா குடிச்சிருந்தோம், அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் போதே அந்த பொண்ணு கூட கொஞ்சம் உரண்டை இழுத்தோம் சார், கூட அந்த பையன் வந்து சண்டைக்கு வந்தா நாங்களும் போல சண்டைக்கு போயிட்டு ஏதோ ஒரு சைக்கிள் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சார் சொல்லிட்டு அவன் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த 7 பேருமே அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி அடுத்த கட்டமா விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தாச்சு அப்படின்னா இங்க யான்சியோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி நடக்கம் பண்ணுமோ அதை பண்றதுக்கான வேலையில ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமாங்க, தான் பொண்ணு +2 முடிச்சு நல்ல ஒரு காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணி நல்ல பொழப்பா பாப்பான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்த இங்க இருந்து போன அந்த யான்சியோட அம்மா நெஞ்சில அடிச்சுட்டு கதறாங்க, என் பிள்ளைய தங்க மாதிரி வளர்த்தனே, என் புள்ள அழகான பிள்ளையாச்சு, எவனோட குடி என் பிள்ளை கெடுத்தது இல்லையே, என் பிள்ளைக்கு இந்த நிலைமையா, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா கதறாங்க. அந்த கொடுமையான காட்சி நீங்க பாருங்க. இறந்துருச்சு என் பொண்ணு, நான் எங்க போவேன், உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன், உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன், என் பொண்ணோட உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன், நாளைக்கு மண்ணுக்குள்ள போயிடுவாளே, நான் எங்க போய் கேட்பேன், என் பொண்ணை உயிரோட கொடுங்க. புள்ளை இழந்த அந்த அம்மாவோட ஆதங்கம் நியாயமானதான், கதறாங்கதான். அதுல அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, எந்த குடியும் கெடுக்காத என் பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா குடியை கெடுக்கும், அது உண்மைதானே, அந்த குடியை குடிக்க போய் தான் அந்த பொண்ணுக்கு இந்த இறப்பே வந்திருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலையை பண்ண அந்த 7 பேர் மட்டும் யோக்கியமான்னு கேட்டா அவனுங்களும் யோக்கியம் கிடையாது. அவங்க அப்பா திமுக கட்சியில ஏதோ தொழிலதிபரா, இவன் வந்து ஜென்சி கிட்ட ஒரு உறுப்பினர் இருக்கா அப்படியா, இவங்க கிட்ட இசூஸ் அப்படின்ற பெரிய ₹1,00,000 மதிப்புல கார் இருக்குதான், தூக்கிட்டு வந்து சீன் போட்டிருக்காங்க. வந்தவனுங்க குடிச்சிட்டு செவனேன்னு போனோம்ல, அதை விட்டு ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணுகிட்ட ஏன் உரண்டை இழுக்கணும். அவங்களுடைய அந்த திமுக அதிகார பலம், பண பலம், என் அப்பா பெரிய தொழிலதிபர்னு அவங்களுடைய அந்த இதெல்லாத்தையும் இங்க வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் அவங்க பெருமை நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? அம்மஞ்சலி புரோஜனம் இல்லைங்க. அந்த அம்மஞ்சலி புரோஜனம் இல்லாத விஷயத்துக்காகத்தான் இவ்வளவு பெருசா ப்ராப்ளம் பண்ணி அந்த 7 பேருமே இப்ப கொலை கேஸ்ல மாட்டிருக்கானுங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும், யான்சி கூட ஒரு பையன் வந்தா பாத்தீங்கன்னா, ஒரு புள்ளிங்க பையன் குடிக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்தோம்ல, அந்த பையன் ஹாஸ்பிட்டல் அவன் உயிரோட தான் இருக்கான். அவனுக்கு கைகால மட்டும் தான் அடிபட்டு இருக்கு. அவங்கிட்ட விசாரணை பண்றாங்க. அதுல அவன் என்ன சொல்றான்னா, ஆனா நாங்க 7 தானே இருந்தோம், யான்சியோட இடுப்பை பிடிச்சி இவனுக்கு தான் டான்ஸ் ஆட வந்தானுங்க, நான் வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு நாங்க தனியா ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அந்த 7 பசங்க கூட வேற குரூப் வந்து சண்டை போட்டாங்க. அதனால எங்க எல்லாரையும் வெளில பத்தி விட்டாங்க. வெளியில வந்துட்டு அவங்களோட கார் கண்ணாடியை நாங்க யான்சியோ நாங்க உடைக்கவே இல்லைனே, வேற யாரோ வந்து கள்ளத்துக்கு போட்டாங்க, போட்டுட்டு அவங்க அந்த வாக்குல போயிட்டாங்க. நாங்க 7 கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நாங்க தான் போட்டோம், அந்த குரூப் எங்களுக்கு லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 7 பசங்களும் யான்சி குரூப்பான எங்களை தப்பா நினைச்சு அடிக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு உருட்டிக்கிட்டு இருக்கான். சரி சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே வேற பசங்க சண்டை ஆயிடுச்சான், அவனுக்கு பசங்களுக்கும். யோ பாலா, அந்த பையன் தான் சொல்றான்ல இதுதான் உண்மைன்னு, நீ என்னமோ வேற மாதிரி சொல்ற, ஏன் அந்த பையன் உண்மை கூட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னதை கொஞ்சம் தெளிவா பாருங்க. அந்த இடத்துல அடிபட்டு கூட வந்த ஃப்ரெண்டை இழந்த ஒரு பையன் உண்மையை சொல்றான் அப்படின்னா தயக்கம் இல்லாம சொல்லுவான், அண்ணே நாங்க எதுவுமே பண்ணலண்ணே, வேற யாரோ கள்ளத்தீ போட்டாங்கண்ணே, எங்க மேல பழி வந்துச்சுனே, எங்களை அடிச்சு கொண்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கதறணும். ஆனா அவன் நைட் அடிச்ச போதையே தெரியாம, அண்ணே நாங்க ஒண்ணும் பண்ணலண்ணே, வேற ஒருத்தனை கள்ளத்துக்கு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்பு, அவங்க யான்சி அந்த பசங்க பண்ண தப்பு அவன் மறைக்கிறான். அது அவனோட பாடி லாங்குவேஜ்ல நல்லா தெரியுது. வேற குரூப் மேல பழிய தூக்கி போடுறான் அந்த பையன். நல்லா கவனிங்க. யார் அடிச்சது கள்ளத்துக்கு? லாஸ்ட் சண்டே சொன்ன பாத்தீங்களா, அவங்க அந்த வெயிட்ல அடிச்சிருந்தாங்க போல, கார்ல எல்லாம் இருந்துக்கிறாங்க. இவங்க சரி போயிட்டாங்க. நான் கரெக்டா அந்த கார் தண்ணி போறேன், எங்க தொத்தின்னு வந்தாங்க கார்ல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க போல, இந்த பொண்ணுனால தான் இவனுக்கு ஏதாவது பண்றான்னு பொண்ணு நினைச்சுக்கிறாங்க போல. தொத்தின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இடி வச்சாங்க, கார் வச்சு வண்டி வச்சாங்க. வண்டி அப்போ இதுவாகல, ரெட்டா சிங்கிள் ஆயிடுச்சு. திருப்பி என்ன பண்றோம், ஸ்பீடா போறோம், தொத்தின்னு வரான்னு இன்னும் ஸ்பீடா போய் வந்து பிரேக் நம்ம அப்படியே வைக்கிறோம். இப்ப எனக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கும் சரி, எல்லாருக்குமே என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இங்க இறந்து போன யான்சிக்கு வயசு வெறும் 19 தான். இந்த யான்சியோட சென்னை ஃப்ரெண்டுக்கு வயசு 17. கூட வந்த 2 பயலுக்கும் குட்டி பசங்க தான். சரிங்களா, இவங்களுக்கு இந்த வயசுல குடிப்பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு? சரி குடிக்க போறாங்க அப்படிங்கும் போது அந்த இக்னைட் பார் ஹோட்டல் நிர்வாகம் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான வயசு, இவங்களை குடிக்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க ஏன் பண்ணல? ஏன்னா அந்த இன்னொரு பொண்ணுக்கு வயசு வெறும் 17.
எந்த ஆதாரத்தை வச்சு அவனுங்க உள்ள விட்டானுங்க? சோ அவங்களுக்கு காசுதான் முக்கியமா? சின்ன பயலுக்கு வந்தாலும் குடிக்க விட்டுருவானுங்களா? அவங்களோட உயிரை பார்க்க மாட்டாங்களா? அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பார்க்க மாட்டாங்களா? அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள வருது. எனக்கு பின்னாடி அந்த இடத்துல கொடூரமா உயிரை விட்ட அந்த யான்சிக்கு வயசு வெறும் 19. அந்த பொண்ணு இப்பதான் +2 முடிச்சிருக்கு. மோரோவர் அவங்க இலங்கையில இருந்து அகதிகளா வந்து முகாம்ல தங்கி இருக்கிறவங்க. அப்படிங்கும் போது அந்த யான்சி என்ன பண்ணணும்? நமக்கு அடையாளமே இல்லாம ஒரு முகாம்ல தங்கி இருக்கோம், நம்ம நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும், நமக்குன்னு ஒரு அடையாளத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதறாங்க பாத்தீங்களா? அவங்க அம்மாவுக்காக அந்த பொண்ணு உண்மையா ஒழுக்கமா இருந்துக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு குடிக்க வந்தது ஒரு தப்பு. அது மட்டும் இல்லாம சென்னையில இருக்கிற ஃப்ரெண்டு, அந்த பொண்ணுக்கு வெறும் வயசு 17, அந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கூட இன்னொரு புள்ளிங்கவையும் கூப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே இங்க பப்புக்கு குடிக்க வந்தது 2வது தப்பு. சோ அந்த வயசை வச்சுக்கிட்டு குடிக்க வரக்கூடாது, அது தப்பு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அந்த 7 பேரு திமுக கட்சியில இருக்கிறவங்களோட பையன், அந்த பெரிய ஆட்கள் 7 பயல இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க தான் கிட்ட பணம் இருக்குது, அப்பா பெரிய பதவியில இருக்காரு, திமுக கட்சியை கட்டி இருக்கோம், நம்ம வந்து பெரிய தௌலத்து ஜென்சி இயக்கத்துல இப்பதான் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டு இங்க வந்து வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இவங்க கிட்ட உரண்டை இழுத்துட்டு அவங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட கோபத்துக்காக பாவம் இந்த பொண்ணோட உயிரை எடுத்தது அவங்க மேலையும் தப்பு. இந்த 17, 18, 19 இந்த மாதிரி சின்ன சின்ன பயலுகளாம் குடிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டுல 18 வயசு கம்மியா இருக்கிறது தெரிஞ்சுமே அலோவ் பண்ணானுங்க பாத்தீங்களா? இந்த MMS ஹோட்டலுக்குள்ள இருக்கிற அந்த இக்னைட் பாரு, அந்த பார் நிர்வாகத்து மேல தப்பு. இந்த மாதிரி எல்லா தப்புகளும் சேர்ந்துதான் அந்த பொண்ணோட உயிரை பறிச்சிருக்கு. அந்த பொண்ணு எவ்வளவு கனவு கண்டிருக்கும், அந்த பொண்ணோட அம்மா எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. பொம்பளை புள்ள, அழகான புள்ள, நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய உத்தியோகம் வாங்கி கொடுத்து நாளை பின்ன ஒரு கல்யாணத்தை முடிச்சு ஒரு குழந்தை குட்டின்னு பெற்று நமக்குன்னு ஒரு குடும்பமா தமிழ்நாட்டுல இருக்கணும் எவ்வளவு ஆசைப்பட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் இங்க செதைச்சிட்டானுங்க அந்த பயலுக. இப்ப கடைசியா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவ்வளவு பஞ்சாயத்துக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு அந்த பொண்ணு உயிரிழந்ததுக்கு காரணமா அமைஞ்ச நிர்வாகம் சரியில்லாம நடத்தின இந்த இக்னைட் அந்த பப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அபராதம் விரிச்சு பல கட்ட பிரச்சனைக்கு அப்புறம் தான் அதை இதுக்கப்புறம் திறப்பாங்க. அந்த பயலுகளோட கார் இருக்கு பாத்தீங்களா, கோயம்பேடுல வச்சு சீஸ் பண்ணாங்களா கொலைக்கு காரணமா அமைஞ்ச அந்த இசூஸ் காரு, அந்த காரையும் போலீஸ்காரங்க பறிமுதல் பண்ணிட்டாங்க. அதை வந்து இதுக்கப்புறம் சல்லி சல்லியா பிரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இப்போ அந்த 7 பேரையுமே கைது பண்ணி அவங்க மேல கொலை வழக்கு பதியப்பட்டு அவங்கள விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நல்லடக்கம் பண்ணிட்டு அவங்களோட அம்மா இப்ப வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் குட்டி தான், குட்டி மட்டும்தாங்க காரணம். இந்த செய்தியை பாக்குற காலேஜ் படிக்கிற பசங்க, பொண்ணுங்க, புள்ளைங்க, அந்த கேங்ல இருக்கிற எல்லாருக்குமே உங்க கூட பிறந்த அண்ணனா நான் தயவு செய்து என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க குடிங்க, குடிக்க வேணாம்னு சொல்ல, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு, அதை விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனா குடிக்கிறவங்க சேஃபா ஒரு ஃப்ரெண்டு வீட்லயோ இல்ல வேற ஒரு இடத்துலயோ வச்சு குடிச்சிட்டு கம்னு படுத்துருங்க. அதை விட்டு உங்களை நம்பி வந்த பொண்ணை பாருன்ற பேர்ல இங்க கூட்டிட்டு வந்துட்டு குடிக்க ஊத்தி அவங்க கிட்ட ஒரு ஹெல்மெட் கூட கொடுக்காம ஸ்கூட்டில கூட்டிட்டு போயிட்டு அவங்களை இப்படி பண்றீங்களே, அடுத்தவங்க உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அவங்கள விட்டுருங்க. உங்களோட அப்பா அம்மா யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வருவீங்க, நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாகி சம்பாதிச்சு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருப்பீங்க சொல்லிட்டு எவ்வளவு கனவு பண்றாங்க. ஆனா நாங்க புள்ளிங்க தௌலத்தா இருப்போம் மாமியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ அதை கெத்துன்ற மாதிரியும் அதை ஏதோ பெருமன்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இப்படித்தான் சீரழிஞ்சு போறீங்க, உயிரிழந்து போறீங்க. நீங்க வீடியோல பாக்குற இந்த பையன் தான் யான்சி கூட வந்தவன், யான்சியை குடிக்க கூட்டிட்டு வந்தவன். இவனோட டியூக் பைக்ல 2 பக்கம் மிரர் இல்லாம ஹெல்மெட்டே இல்லாத இவனோட டியூக் பைக்ல தான் யான்சியோட இன்னொரு பொண்ணு இன்னொரு பையன் சொல்லிட்டு 4 பேரும் ஒன்னா வந்திருக்காங்க. இவன் தமிழே அரைங்குறையமா கடிச்சு குப்புறான். இவனுக்கு தமிழே ஒழுங்கா வரமாட்டேங்குது, இதுல குடி வேற இவனுக்கு. இவன் குடிக்க வர்றான்ல, ஒண்ணு ஏமா யான்சி உனக்கு வயசு 19 தான், இன்னொரு பொண்ணுக்கு 17 தான், நம்மளாம் குடிக்க கூடாது, இந்த வயசுல உனக்கு என்ன குடி வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு யான்சியோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யான்சியை குடிக்க இந்த மாதிரி பப்புக்கு கூட்டிட்டு வராத அளவுக்கு இவனுக்கு மனசுலயும் தைரியம் இல்ல. சரி குடிக்க வந்தாலுமே இங்க ஒரு பஞ்சாயத்து போகுது அப்படிங்கும்போது அதை சமாளிக்கிறதுக்கு இவனுக்கு உடம்புலையும் தெம்பு இல்ல. இது எதுவுமே இல்லாம எதுக்கு இந்த மாதிரி பசங்களாம் உங்களை நம்பி வந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அவங்களோட உயிரை பறிக்கிறீங்கன்றதா எனக்கு தெரியல. இந்த நியூஸ்ல இவங்க தான் தப்பு நான் சொல்ல வரல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒட்டு மொத்தமா எல்லார் மேலையும் தப்பு இருக்கு, நிர்வாகத்து மேலையும் தப்பு இருக்கு, அந்த திமுக அந்த 7 பணக்கார வீட்டு பசங்க, அந்த பணக்கார கார் பசங்க அவங்க மேலையும் தப்பு இருக்குது, இந்த யான்சியோட ஃப்ரெண்ட் இவங்க மேலையும் தப்பு இருக்குது. சோ இதுல உயிரிழந்தது இந்த பொண்ணு மட்டும்தான். சோ இந்த கோயம்பேடுல இருந்த இந்த பார்ல குடிக்க வந்த அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, இங்க என்ன பிரச்சனை ஆச்சு, அந்த பொண்ணு எப்படி உயிரிழந்தாங்க, இதுக்கு காரணமானவங்க யாரு, அவங்களை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, சட்டம் இப்போ அவங்க மேல எந்த மாதிரி பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த செய்தியில உங்களுக்கு நான் ஸ்பாட்டுக்கே வந்து சொன்னேன். நிறைய அட்வைஸும் நான் கொடுத்தேன். இதை பசங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா எனக்கு தெரியல, கேட்டு அவங்களுடைய நல்லதுதான். இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.